செந்தில் பாலாஜி தானே செஞ்சாருன்னு சொன்னீங்க. தைரியம் இருந்தா இதை கோர்ட்ல நீ சொல்லியிருக்கணும். அதை சொல்லலை, இது விபத்துன்னு சொன்ன. அதை தாண்டி திமுக தான் செஞ்சதுன்னா நீ ஏன் காலில் விழுந்த? அப்படி பார்த்தா வந்துட்டு அமுதா திமுக தான் செஞ்சதுன்னு சொன்னா நீ ஏன் காலில் விழுந்த? நீ எதுவுமே செய்யல, தப்பே செய்யல, நான் தப்பு செய்யல, ஒருத்தன் காலில் போய் நான் விழுவேனா? நீங்க தப்பே செய்யல, ஒருத்தன் காலில் போய் விழுவீங்களா? விழ மாட்டீங்கல்ல. அப்ப இதுல என்ன தெரியுது? நீ செஞ்சதுதான் தப்புன்றது அட்லீஸ்ட் இப்பதான் நீ ஒத்துக்கணும். சம்பவம் நடந்த உடனே ஏன் அதிகாரிகள்லாம் வந்து இப்ப பேட்டி கொடுக்கறது? இப்ப அமுதா ஐஏஎஸ் போன்றவங்க எல்லாம் எதுக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்க? எதுக்கு செந்தில் பாலாஜி அவசரமா பேட்டி கொடுத்தாரு அப்படின்லாம் கேட்கறாங்களே அவங்க எல்லாம். செந்தில் பாலாஜி யாருங்க? செந்தில் பாலாஜி யாரு? அந்த ஊரினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அந்த ஊர்ல அந்த மாவட்ட கழக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கரூரினுடைய மாவட்ட கழக செயலாளர். அவர் இதெல்லாம் நடந்துச்சுன்னு ஒன்றா சொன்னார். அவர் சொன்னதில் ஏதோ ஒரு தப்புங்க, அவர் சொன்னது தப்புங்கன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அவர் ஃபுட்டேஜோட காமிச்சார். எங்க அவர் இருக்கிற இடத்துல இருந்து 10 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற இடத்துக்கு அவர் போலனா தான் தப்பு. அவர் போனாருன்றதை நீங்கள் கேள்வி கேட்குறது அது முறையே கிடையாது. அமுதா ஐஏஎஸ் கொடுத்தாங்க, அவங்க கொடுக்காம வேற யார் கொடுப்பா? நீ வந்து பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்ப. மக்களை பதட்ட நிலையில கேட்கறாங்க. என்ன அவசரம்? 2 நாள் கழிச்சு 1 நாள் கழிச்சு கொடுத்த அவசரம் உடனே எப்படி வந்து கொடுக்குறாங்க? ஒரு நாள் கொடுக்கல, ஏன் செஞ்சான்னு கேட்கறதுல நீங்க வந்து அதை எப்படி நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க? ஏன் செய்யலைன்னா தான் நீங்க தப்புன்னு சொல்லணும். ஒருத்தவங்க கரெக்டா செஞ்சிருக்காங்க, செந்தில் பாலாஜி ஆகட்டும், அரசு அதிகாரிகளாகட்டும், முனைப்பா செயல்பட்டதன் விளைவு தான் இது 41 நின்றுச்சு. இல்லைன்னா இது இன்னும் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க ஏன் செயல்பட்டாங்க, இது செயல்பட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அதை தடுக்கணும், மக்கள் பக்கம் நிற்கணுன்றதுதான். விஜய் மாதிரி கோழை மாதிரி ஓடி ஓடினு சொல்றீங்களா?